9 வந்துடும். 6 வந்துடும்மா. நான் வந்து உங்களுக்கு வந்து தான் எல்லாம் கஷ்டப்பட்டு உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போய் தனியாக இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் படித்து நல்ல நிலைமையில் நல்லா பாஸ் பண்ணி வரணும். ஸோ நீங்களும் அதே மாதிரி படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். சரியா? இது அவங்க அம்மா திருப்பி என்னோட சொல்லிவிட்ட ஒரு விஷயம். சரியா? எங்க ஞாபகம் இல்லையா? பிரேம் வர்றீங்க அப்படி வாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. சென்டர்ல இல்லைங்க, பிரச்சனை இல்லை. இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிஞ்ச இல்லையா? வெளியில எங்கேயாவது போக போறீங்களா எல்லாரும்? போயிட்டு வந்துட்டீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வந்துட்டீங்களா? இந்த முறையும் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குது. வீட்டில் யாருக்கு என்ன விசேஷம் பண்ணாலும் கிஃப்ட் எல்லாம் வந்துருவானே. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில பண்ணீங்களா? அப்போ அவங்க கிஃப்ட் ஒன்றும் பண்ண இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று தர இல்லையா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்திருக்க ஒரு கிஃப்டாக பார்ப்போமா? அப்போ யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? எத்தனை அம்மா தான். எல்லாரும் பற்றிக்கு அம்மா தான் கொடுப்பாங்களா? உங்களோட பற்றிக்கு வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணியிருந்தா? அப்படி யாருமே இல்லையா? சரி, ஓகே. கொடுங்க. சாக்லேட்ஸ் பிடிக்குமா? அப்படியா? அதுக்காண்டி உங்களுக்கு தனியாக இல்லை, எல்லாரும் சேர்த்து தான் தம்பி தங்கச்சி எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கு. அதை விட உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டும். இது எங்கேடா படுத்தின ஷர்ட்? எனக்கு பார்க்க கண்ணுக்குள்ள உறுத்துது. கொஞ்சம் வித்தியாசமான உடலாக இருக்குது. வயசு வாலிப வயசு தானே. ஏன்னா சரி, ஓகே. அடுத்து என்ன கிஃப்ட்னு பார்ப்போமா? ஃபேஷன் பக்ல எடுத்து நோலுண்ணா. நல்லா இருக்கா? போன முறை இல்லைன்னா விறகு இருந்ததை விட கொஞ்சம் டக்குனு பெரிய ஆள் மாதிரி இருக்கிறீங்களே. தாடியெல்லாம் வந்துட்டு. உங்களுக்கு எக்ஸாம் வர போதாம்? அப்படியா? மார்ச்சில் இப்போ ஓ லெவல் எக்ஸாம். ஸோ உங்களோட அம்மா வந்து சொல்லிவிட்டாங்க. என்னட்டா என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க. ஒழுங்காக எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும். ஓகே. என்ன ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க? 9 வந்துடும். 6 வந்துடுமா? பாஸ் ஆனா நான் வருவேன். சரியா? திருப்பி என்ன சொன்னா அம்மா சொன்னவங்க, நான் வந்து உங்களுக்கு வேண்டி தான் எல்லாம் கஷ்டப்பட்டு உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போய் தனியாக இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் படித்து நல்ல நிலைமையில் நல்லா பாஸ் பண்ணி வரணும். நீங்கள் கணக்கெல்லாம் எடுக்கிறது இல்லை, அவரேஜாக எல்லாத்துலேயும் எடுத்து A லெவல் படித்தாலே தனக்கு பெரிய விஷயம் காணும். ஸோ அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும் அப்புறம் பிரியோசனம் இல்லாமல் போயிடக்கூடாது. அதான் அவங்க மெயினாக சொல்லிவிட்ட விஷயம். நீங்கள் படித்து நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நாளைக்கு உங்களோட தம்பி தங்கச்சியாக்கள்லாம் இருக்காங்க, சின்னாக்கள், உங்களோட ரொம்ப சின்னாக்கள். ஸோ நீங்கள் பாதியில் விட்டுட்டோ இல்லாட்டிக்கு ஒழுங்காக படித்து எக்ஸாம் விளையாடி அப்புறம் நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் போயிட்டீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து பழக வலிக்கிட்டுருவாங்க. சரிதானே? அப்போ அம்மாவும் இல்லை, அம்மம்மாண்ட வளர்ப்பில் இருக்கிறீங்க. அப்புறம் நாளைக்கு வந்து அம்மாவையும் குறை சொல்லி அம்மம்மாவையும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அம்மா போய் கஷ்டப்பட்டாலும் அம்மம்மாவோட இருந்து படித்தாலும் நல்லா படித்து நல்ல நிலைமையில் வந்திருக்காங்க பிள்ளைலேருந்து மற்றாக்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கணும். சரிதானே? இப்போ நாளைக்கு தெரியும் தானே எங்களை சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன ஒருத்தர் கஷ்டப்படைக்க உதவி செய்கிற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் அது நம்மளை தூட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, நல்லபடியாக நின்று சொல்லி சர்டிஃபிகேட் ஒருத்தரமே தர மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பிடிச்சாலும் சரி, அவன் கெட்டபடியாக அவன் பழக்கம் சரியில்லை அப்படி இப்படின்னு தேவையில்லாத இதில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இடம் கொடுக்காம படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்து A லெவல் படித்தாலே காணும். அப்புறம் A லெவலுக்கு பிறகு மேற்கொண்டு படிக்கிறது, வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கலாம். முதல்ல எந்த காரணம் கொண்டும் O லெவலை வந்து விட்டுறாதீங்க என்று சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்காக ஃபைனலாக இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் ரெகுலராக அம்மா ஃபோன்லேயே சொல்லியிருப்பாங்க. என்ன படிங்க, பாஸ் பண்ணுங்க, எல்லாம் ஃபோன்லேயே சொல்லியிருப்பாங்க. ரெண்டாலும் இந்த பர்த்டேக்கு சரி அம்மாண்ட பர்த்டே மற்ற தங்கச்சிட்டெல்லாம் செய்கிறது அப்புறம் உங்களுக்கு செய்யலைன்னு சொன்னீங்க, மெனக்கவலை அடையக்கூடாது என்று சொல்லித்தான் மாதம் பெற சம்பளத்தில் வீட்டுக்கு மெனப்பி அவங்களோட செலவும் பார்த்து பிறகு அதை விட மேலதிகமாக ஒவ்வொரு பர்த்டே ஒவ்வொரு விசேஷங்களும் பார்த்து செய்கிறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லா தேவைக்குமே அம்மா தானே கஷ்டப்பட்டு போனோம். என்ன
அப்போ அதை உணர்ந்து கணக்கெல்லாம் தேவையில்லை, 9A எல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் தேவையில்லை. ஓஎல் பாஸ் பண்ணி A லெவல் படித்தாலே காணும். சரியா? அப்புறம் A லெவலையும் நல்லபடியாக பாஸ் பண்ணால் காணும். அந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுகளோட தெரிகிறது. அப்புறம் இந்த டைமில் தான் நிறைய ப்ரொப்போசல் வரும், இப்படியும் வர பார்க்கணும்ல, ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எல்லாம் அகப்பட்டுறாமல் படித்து முடிச்சு யூனிவர்சிட்டி போயிட்டு என்ன வேண்டாலும் செய்யலாம், எப்படியும் இருக்கலாம். ஓகே தானே? அப்போ ஸோ நான் உங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரி இந்த விஷயத்த நான் கட்டாயம் சொல்கிறேன். சரியா? இந்த மாதிரி டைம்களில் நிறைய வரும், படிப்பை குழப்புற மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். சரியா? எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் படிங்க, படித்து A லெவல் முடியுங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போங்க. இப்போ நீங்கள் O லெவலோட சரிங்கன்னா அப்புறம் அவங்க எல்லாமே சரியிடும். சரியா? நிறைய பேர் லைஃப் அப்படி தான் போயிருக்குது. ஓஎல் வரைக்குமே நல்லா படிச்சுட்டு ஒரு இந்த சின்ன சின்ன விஷயத்தால் அற்ப விஷயங்களுக்காண்டி அப்புறம் O லெவலும் ஃபெயில் விட்டு ஏலும் இல்லாமல் போய் அப்புறம் வேலை டீம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா சுற்றிட்டு தெரியுறாங்க. சரியா? மற்றவங்களோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நானே படிக்கல மச்சான், O லெவல் தானே, அது சும்மா பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, படித்தா தான் பாஸ் பண்ணலாம். ஏன்னாம்மா சும்மா படிய சொல்லுவாங்க. ஏன்னா நாங்களும் அப்படித்தான், எங்களுக்கும் அப்படித்தான் சொன்னவங்களே, எனக்கும் அப்படித்தான் எல்லாம் நாங்கள் சேர்கிற செட்டை பொறுத்து இருக்குது. சரியா? அப்போ அதுக்கு வேண்டி நானும் படிக்காமல் இல்லை, நான் படித்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன். சரியா? நான் நல்லபடியாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். சரியா? இது அவங்களோட அம்மா திருப்பி என்னோட சொல்லிவிட்ட ஒரு விஷயம். சரியா? ஸோ அதனால தான் நான் இவ்வளோக்கு உங்கள்கிட்ட சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததான் உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. சரியா? ஹாப்பி தானே? ஹாப்பியா? அப்போ அம்மாவுக்கு என்ன சொல்லிவிட போகிறீங்க? அவங்க தேங்க்ஸ் மட்டுமா? அவங்க மெயினாக என்னத்துக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணுமே. வேற O லெவல் கட்டாயம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் படிங்க. பர்த்டே மெயின் இல்லை. ஸோ நீங்கள் இதே ஒரு மனதில் வச்சுக்கொண்டு படிக்காமல் விட்டுறக்கூடாது என்றெல்லாம் ஃபீல் பண்ணித்தான் சரி எல்லாருக்கும் செய்கிறோம், மகனுக்கும் செய்யணும் உண்டு. சரியா? ஸோ கட்டாயம் பாஸ் பண்ணிடணும். சரியா? ஓகே.